ஹலோ காய்ஸ், நாங்க மறுபடியும் வந்துட்டோம். பெங்களூரு வின் பண்ணிருக்காங்க. என்னால எதுவுமே இது வந்து கலாய்க்கிறதா என்ன சொல்றதுனே தெரியல. இதெல்லாம் வந்து லைஃப்ல நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் எழுதி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி விஷயம் இது. இது நடந்ததுக்கு அப்புறம் உலகமே இன்னும் புரட்டி போட்ட மாதிரி எனக்கு வந்து மோட்டிவேஷனலா இதை எடுத்துக்கிறதா, இதை வந்து நம்ம சரி நம்மளும் லைஃப்ல ஏதாவது பெருசா பண்ணுவோம், நம்பிக்கை என்பது விடாம நீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நடக்கும் அப்படி எடுத்துக்கிறதா, இல்லனா அது எப்படிடா கரெக்டா வந்து கோலி யோசிச்சிருப்பாரு. எனக்கு ஒண்ணு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது, நம்ம ஜெர்சி நம்பர் 18 சூஸ் பண்ணாம 1 சூஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னு உங்களுக்கு நல்ல வேளை புரிஞ்சிருக்கும்னு ஜெர்சி நினைக்கிறேன். நம்பர் காமெடி 45 சூஸ் பண்ணல. காமெடியா. ஜெர்சி நம்பர் 45 இல்ல ஆஹ் 50 சூஸ் பண்ணல. ஏல அது எனக்கு தலை ஃபார் ரீசன் தலை ஃபார் ரீசன் போயிட்டு இப்ப உண்மையிலே கிங் ஃபார் ரீசன் தான் ஆயிடுச்சு. அது எப்படி எனக்கு இதெல்லாம் வந்து புரியல. இவ்வளவு நாள் சேராத டீம் வந்து கரெக்டா இந்த வருஷம் தான் சேருமா? இல்ல இவ்வளவு நாள் ஆண்டி ஃபிளவர் போன வருஷம் கூட தான் இருந்தாரு, தினேஷ் கார்த்திக் போன வருஷம் கூட தான் பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. இப்போ வந்து எல்லாம் சேர்ந்து அமைஞ்சு இல்ல இது வந்துருச்சா? அது எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. இது வந்து நம்ம சிம்பிளா சொல்லணும். கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி தினேஷ் கார்த்திக் ஆக்ஷன் டேபிள்ல உக்காந்ததுனாலதான் இவ்வளவு ஒரு நல்ல டீம், உருப்படியான ஒரு பேலன்ஸான டீமா ஆமா. எடுத்து வச்சிருக்காங்க. இல்லைன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல சொதப்பி இருப்பாங்க இவங்க. அது மட்டும் நான் கேரண்டியா சொல்றேன். ஒன்னா அதுதான் இது நான் வந்து. சொல்றேன் மறுபடியும் அதே அதெல்லாம் கிடையாது. டெம்ப்ளேட்டோட தான் போயிருப்பாங்க. நான் அதெல்லாம் கிடையாது. கேகேஆர்னாலதான் இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிச்சாங்க. அதை நான் 100% சொல்லுவேன். அந்த வெங்கடேஷ் ஐயருக்கு அந்த பிட் அவனுங்க ஆஹா. போட்டு எப்படியோ தூக்குனதுனால மட்டும்தான் காம்பினேஷனா ஓகே அடி ஓகே. வாங்காம பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை கரெக்டா சூஸ் பண்ணி வின் பண்ணிட்டானுங்க. ஆமா. அது இருபத்தி ஆர்சிபி நாலு கோடி ஃபேன்ஸ் அங்க மட்டும் ஒத்துப்பாங்கல்ல. போயிருந்தது. 24 கோடி வெங்கடேஷ் போயிருந்ததுன்னா கும்பிடு போட்டு கிளம்புங்கன்னு தான் அனுப்பிச்சு விட்டுருக்கணும். சும்மா பேரு கூட பவுலர் சேர்த்துக்க முடியாது. இப்ப ஏசல் எல்லாம் விடுங்க, பவுலர் யாராவது சேர்த்து ஃபீல் பண்ணலாம், அது கூட எடுத்துக்க முடியாது அவங்களால. இல்ல ம். நான் ஆக்சுவலா புவனேஸ்வர் குமார் டீம்ல வந்தது ஒரு சம பேலன்ஸ் கொடுத்தது. ஆக்சுவலா அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஓவரால் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அந்த இனிஷியல்ல ஒரு நியூ பால்ல போடுற ஒரு பவுலர்ஸ், ஏன்னா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் தயாலு, அல்சாரி ஜோசப், ம். அதுக்கப்புறம் டாம் கரன் ஒரு கிளப்பே ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்னும் பெருசா வந்து வேலைக்கு ஆகல. அதுக்கு ம். முன்னாடி வருஷமும் பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் அவ்வளவு எஃபெக்டிவா கிடையாது. அவனுக்கு அந்த ம். மெயின் திங்கா வந்து பாத்தீங்கன்னா, அந்த நியூ பால்ல போடுற பவுலர் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். ஸோ புவனேஸ்வர் குமாரோட அடிஷன் ரொம்பவே பிளஸ் பாயிண்டா இருந்தது அவங்களுக்கு. ம். அதே மாதிரி இது சிஎஸ்கே ஃபேனா இருக்கனால சொல்றேன் அப்படின்றது கிடையாது. பட் எனக்கு என்னமோ இது வந்து 2018 சிஎஸ்கே பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்து இந்த வருஷம் ஆர்சிபி. இல்ல இல்ல, ஏன்னா நீ சும்மா சொல்றது இல்ல. எனக்கு நான் 2021 சொல்லுவேன். ஏன்னா மேன் ஆஃப் த மேட்ச் நீ ஓகே. வாங்குறது வந்துட்டு 9 டிஃபரெண்ட் மேன் ஆஃப் த அதான் மேட்சஸ். அதேதான் எக்ஸாக்ட்லி. ஓகே. அது ம். ஒரு மேட்ச் ஒருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் வந்து முடிச்சு கொடுக்குறாங்க. அது ஒரு கம்ப்ளீட் சைடு. அது அப்படி ஆமா. இருந்தாலே ஆமா, உனக்கு 9 பேர் கம்ஃபர்டபுளா வின் கிட்டத்தட்ட பண்ண மேன் ஆஃப் வேண்டியதுதான். மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க. அப்படியே டோட்டலா அதுதான் சொன்னேன், அப்படியே புரட்டி இங்க போடுற மாதிரி. இவ்வளவு நாள் ஆர்சிபி வந்து ஒருத்த ஆடல, அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடல, இல்ல கோலியா ஆடலனா மத்த எல்லாருமே படுத்துருவாங்க. இந்த வாட்டி ஒருத்த ஆடலனா கண்டிப்பா இன்னொருத்த வந்து ஆடுறான். சோ இது அப்படியே ரிவர்ஸா நடந்திருக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு. சோ ஆமா, அதுதான் அதான். அதுக்கப்புறம் 18லயுமே நமக்கு எப்படி சாம் பில்லிங்ஸ் அடிப்பான் ஒரு மேட்ச், ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வருவாங்க. இப்ப இந்த 16 மேட்ச்ல ஆர்சிபிக்கு எனக்கு தெரிஞ்சு 10 டிஃபரெண்ட் மேன் ஆஃப் த மேட்சஸ் நினைக்கிறேன். 9 10 கரெக்ட் டிஃபரெண்ட் மேன் ஆஃப் கரெக்ட். த மேட்சஸ். ஒன்பது அதுலயுமே பேர் இன்னொன்னு வாங்குறது மேபி ஒருத்தர் 2 வாட்டி தான் வாங்கியிருப்பாங்க எக்ஸ்ட்ராவா. மத்தபடி இந்த 3 கோலியை நம்பியே ஒரு 4 மேட்ச் கோலியை அடிச்சு 4 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறது அந்த மாதிரிலாம் சுத்தமா நடக்கவே இல்லை இந்த வாட்டி. பிளஸ் சோ அது இந்த வாட்டி அதுக்கப்புறம் அதுதான். அண்டர் த பிளஸ் ரேடார் இந்த போனது வாட்டி அவங்க வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, கிருணால் பாண்டியா. சொல்லு சொல்லு. ஆமா. கிருணால் பாண்டியா ஒரு அண்டர் ரேட்டட் ஐபிஎல் பிளேயர். ஏன்னா அவனை வந்துட்டு யாருமே அவனை அவ்வளவா மதிக்கவே இல்லை. 2021 அவன் ஆமா. மும்பை விட்டு போனான். அதுக்கப்புறம் மும்பை கப் அடிக்கல. சரியா, ஒரு ம். தடவை தான் குவாலிஃபை குவாலிஃபை ஆனதே 2 சீசன் தானே. குவாலிஃபையே ஆயிருக்காங்க 2021 அப்புறம். ரெண்டு டிஃபரெண்ட் மேன் ஆஃப் த மேட்சஸ் இன் ஐபிஎல். 2017ல ஆமா. வந்து பாத்தீங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குரூஷியலா இருந்தது. எவ்வளவு ஒரு 35 25 30 ரன் அதை பேட்டிங்கும் அடிப்பாருன்னு ஆடினா நினைக்கிறேன் பவுலிங்கும் ஃபைனல்ஸ்ல. போட்டான் அந்த மேட்ச். அப்புறம் சமயம் போடணும். 2019 ஆமா. ஃபைனல்ஸ் பார்த்தேன்னா அந்த வாட்சன் அந்த ஓவர் அடிக்கிற வரைக்கும் சூப்பரா போட்டிருப்பான். அவனை வந்துட்டு ஆமா. எப்பவுமே அண்டர் த ரேடார். இப்ப யாரோ ஓடிஐல ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சதுனாலதான் அவனோட ஃபாஸ்டஸ்ட் 50 பை டெபியூ பிளேயர் அப்படின்ற இது அவனுக்கு அந்த இது மைல் ஸ்டோன் போச்சு. சோ அது வரைக்கும் இப்ப வரைக்கும் அவன்கிட்ட தான் இருக்கு. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50 இன் டெபியூ இன் ஓடிஐஸ் வந்துட்டு கிருணால் பாண்டியாட்ட தான் இருக்கு. சோ ஆமா. பட் டோட்டலி அது அண்டர் மட்டும் த இல்லாம ரேடார் வந்து போன பாத்தீங்கன்னா, ஃபைனல்ஸ் வின் பண்ணதே அவனாலதான். அவன் தான் அந்த பட் மொமெண்டமா அது இது மட்டும் பண்ணி. இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, ஓவர் த இயர்ஸ் இதுக்கு முன்னாடி 17 வருஷமா அவங்க ஹெவி டிபெண்டன்ட் அந்த பேட்டிங். பட் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து உல்டாவா இருக்கு. அவங்களோட போலிங் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ம். ஒரு சம கடபார போலிங்கா இருந்தது இந்த வாட்டி. அது டெஃபினட்டா சொல்லி அதே ஆகணும். மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஒன்னு ஓபன் பண்ணுது. அதாவது இப்ப சந்தேஷ் சொன்னதுக்கு அப்புறம் மும்பை வந்து 5 வருஷமா கப் அடிக்காத காரணம் பொலாடு மலிங்கா ஒரு ஒரு பாயிண்ட்ல இருந்தாலும், குருணால் பாண்டியா 2017 மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினா ஃபைனல்ல பூனேக்கு அகைன்ஸ்டா, ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அகைன்ஸ்டா. அந்த இடத்துல குருணால் பாண்டியா இல்லைனா ஸ்மித் நல்லா செட்டில் ஆயிட்டான்.
ஓகே ஸ்மித் விக்கெட்டை குணால் பாண்டியா எடுக்கல, பட் சொல்றேன் நானு வேற யாராச்சும் அடிச்சிருக்கலாம். குணால் பாண்டியா அந்த அது குணால் பாண்டியாவோட ஓவர்ஸ் வந்து அவ்வளவு எக்கனாமிக்கலா இருந்ததுனால மட்டும்தான் குணால் பாண்டியாக்கு அந்த மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க. விக்கெட்டே எடுக்கல எனக்கு தெரிஞ்ச அந்த மேட்ச் குணால் பாண்டியா ஃபைனல்ல. பட் அந்த எவ்வளவு ஓவர் கண்ட்ரோல் எக்கனாமிக்கா பண்ண போட்டாரு. கடைசி ஓவர் வரைக்குமே வந்தது. குணால் பாண்டியா ஒரு அடிச்சிருந்தாங்கன்னா 18th ஓவர் ஒரு 19th ஓவர்ல பட் மேட்ச் அங்க வந்து முடிஞ்சிருக்கலாம்ல. பாத்தீங்கன்னா ஸ்டில் வந்து அங்க கடைசி 2 ஓவர் அந்த மிச்சல் ஜான்சன் பும்ரா மட்டும் கண்ட்ரோல் பண்ணோம்னா ம். அங்கேயும் கொஞ்சம் ஐ திங்க் உதப்பட்டிருப்பாங்க. ம். அவனா பும்ரா மறக்காதீங்க, மெயினா தலையோட விக்கெட் எடுத்தது அவருதான். ஆமா அது ஓகே. நான் நான் என்ன சொல்றேன், குணால் பாண்டியா அவ்வளவு எக்கனாமிக்கலா போலனா 18th 19th ஓவர் வரைக்குமே மேட்ச் வந்திருக்காது அப்படின்னு சொல்றேன். முன்னாடியே எக்ஸாக்ட்லி முடிச்சிருக்கலாம்ல, அது எக்ஸாக்ட்லி. சொல்ல வரேன். ஏன்னா ரொம்ப லோ யா யா டார்கெட் தான் அந்த கேம். ம். யா சரி, யா. ஓகே, அடுத்தது சோ அப்படியே மூவ் ஆன் பண்ணுங்க. எங்க 3 பேர் சார்பாவும் நாங்க கண்டிப்பா ஆர்சிபிக்கு எங்க ஆமா மனமார்ந்த அதெல்லாம் வாழ்த்துக்கள், கண்டிப்பா ஹார்ட்ஃபுல் இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். ஆனா சிஎஸ்கே அதுக்கப்புறம் ஃபேனா இல்லைனாலும் நம்ம வந்து நியூட்ரல், யூடியூபுக்கு நியூட்ரலா இருக்கணும். நம்ம வந்து கண்டிப்பா கிரிக்கெட் நியூட்ரலா பேசணும் கிரிக்கெட்டுக்கு ஃபேன், அப்படின்னா கிரிக்கெட் ஃபேனா கண்டிப்பா எங்களுடைய வந்து எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்க ஆர்சிபிக்கு ஆமா. தெரிவிச்சுக்கிறோம். ஆனா அதே மாதிரி அடுத்த நாளே குருக்ஷேத்திர போர்க்களமா ஆயிடுச்சு அந்த இடம். ஏன் இல்ல அதுக்கு வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இந்த வருஷம் வந்து வின்னர் நான் தான் போட்டிருந்தேன். ஸ்போர்ட்ஸ் தான் இந்த வருஷத்தோட வின்னர். எந்த டீமுமே வந்து ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, எந்த சைடு போனாலும் ஒரு பிளேயரா பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கட்டும், யாருன்னா இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லையோ ஆக்சுவலா இல்ல ஜெயிச்சு இந்த பல வருஷம் நிறைய ஒரு வருடங்களாக்கும் வின் பண்ணாத அவங்க டீம்ஸ் நிறைய எல்லாருமே இந்த கப்பு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சிருக்காங்க. ஃபுட்பாலா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும். ஆமா இப்படி இருந்தாதான் ஸ்போர்ட் பேலன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்பவுமே டாப்ல இருக்க டீமே வந்து டாப்லயே இருந்தாங்கன்னா லிஸ்ட்ல ஒருத்தன் மட்டும்தான் இதுல மிச்சம். அவரும் கூடிய சீக்கிரம் வந்துருவாரு, சவுத் ஆப்பிரிக்கா. ஆஹ் ஓகே அது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பேசுவோம். ஓகே ஆமா கண்டிப்பா. இப்போதான் கலவரமா. போர்க்களமாக மாறிய அந்த தருணம். ஆமா. இல்ல பட் ஆக்சுவலா நான் வந்து கேக்குறது என்னன்னா, எந்த ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ், அதாவது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்காம இவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டை நீங்க ஆர்கனைஸ் எப்படி பண்ண முடியும்ன்றது வந்து என்னோட கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி அதான். தோல்வி கேட்டா பண்ணிதானே ஆகணும். இல்ல நான் இன்னொன்னு வந்து இதுல ஆட் பண்ணிக்க விரும்புறேன். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணிட்டு இங்க பாம்பேக்கு வந்தாங்க. ம். ஓகே. அவங்க வந்து எப்படி பண்ணாங்கன்னா, பக்காவா அதாவது எவ்வளவு கிரவுட் வந்து இதுல வரக்கூடும், எவ்வளவு இது ஜனங்க வந்து கூடுவாங்க, இல்ல எத்தனை பேரை அதுதான் வந்து இந்த நீங்க சொல்ல சைக்கிள் வருது ரோட்ல புரியுதுயா. நிக்க வச்சு பரேட் பண்ண முடியும் இந்த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கால்குலேட் பண்ணி அவங்க ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நிறைய அதுல எடுத்தாங்க. அதே So மாதிரி அதனால அதுல பெருசா அது இல்ல, அதுல ஆமா டைம் நல்ல இருந்துச்சு. எக்ஸிக்யூட் அதுல ஆனதுக்கு டைம் காரணம் வந்து இருந்துச்சு. அவங்க வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து இங்க வர்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருந்துச்சு எல்லாம் பண்றதுக்கு. டைம் யாரோ இருந்தது. ஒருத்தர் ஓகே லண்டன் ஓகே அது ஒரு போறாராம். பக்கம். பட் என்னதான் இல்ல இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இப்ப இருக்கும் அந்த வெஸ்ட் இண்டீஸ்லயே ஒரு மாட்டிக்கிட்டாங்க, ஞாபகம் இருக்கா? சம்திங் ஏதோ ஃபிளைட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டு மழை போய் ஏதோ வர பெஞ்சிட்டு கேப்ல இருந்துச்சு, ஃபிளைட் எக்ஸ்ட்ரா ஒரு இல்லைன்னு 2-3 ஒரு டேஸ் நாள் டிலே விட்டாங்க. ஆச்சு. ஒரு நாள் ஒரு டிலே நாள் ஆச்சு. இல்ல ஆமா 2-3 நாள் டிலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2 கிட்டத்தட்ட நாள். நம்ம வந்து சேரத்துக்கே டோட்டலா 1 வீக் ஆயிடுச்சு. நம்ம ஷெட்யூல் படி நம்ம கப் வின் பண்ணிட்டு அடுத்த நாளோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ கிளம்பி 29 நம்ம இருந்தாலுமே ஜெயிச்சோம். வந்தது ஒரு வந்து 4 பாத்தீங்கன்னா டேஸ்க்கு வந்திருக்க வேண்டியது ஜூலை 7 டேஸ் 3 ஆச்சு. 4 ஜூலை ஆமா 2 3 தான் ரீச் ஆனாங்க இந்தியா. ஆமா கரெக்ட். ஆமா அதுதான் சொல்றேன். சோ அது அந்த உங்களுக்கு மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் தான் கொடுத்துச்சு. ஓகே ஓகே. பட் ஏன்னா அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ரிகாஷனரி பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காம எப்படி நீங்க இவ்வளவு கூட்டத்தை அதுவும் திரண்டு திரண்டு விட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓபன் பஸ் பரேட் போன வருஷம் மும்பைல பண்ண மாதிரி தான் பண்ற மாதிரி தான் பிளான் இருந்தது. ம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது திடீர்னு பாத்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு நாங்க ஸ்டேடியம் உள்ள டைரக்டா வந்து போய் இது பண்ணிடுறோம், கப்பை வச்சு அதுக்கு வந்து நாங்க இது ஒரு கங்க்ராச்சுலேஷன் ஷோ மாதிரி நாங்க ஒண்ணு ம். பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. சோ அந்த ஸ்டேடியம் உள்ள வந்து திரண்டு போகும்போதுதான் வந்து நிறைய பேர் இப்படி மேல ஏறி குதிச்சு இதுல கேட்டு ம். மேல ஏறி குதிச்சு போகும்போதுதான் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் அங்க உசுர விட்டுருக்காங்க. ம். அதான் நான் என்ன இது வந்து சொல்றேன், இன்னும் நீங்க பெருசா. வந்துட்டு போலீஸையும் கவர்மெண்ட்டையும் விமர்சிக்கிறதோட மெயினான இது நீ விமர்சிக்க வேண்டியது ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட்டை தான். அடுத்த ஆமா நாளே அடுத்த நாளே நீ வந்துட்டு, நான் என்ன சொல்றேன், இந்த இது நடத்தி ஆகணும். ஏன்னா கோலி வந்துட்டு லண்டன் போறானா, அவனை வச்சு நீ காசு சம்பாதிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட, அவனை நீ கிரவுட் புல்லரா யூஸ் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோட நீ அவனை அங்க கூட்டு வந்திருக்க. நீ வந்துட்டு என்ன சொல்றது, நான் இது வந்துட்டு அவன் லண்டன் போறான் அப்படின்றதுக்காக இவங்க ஃப்ரீ பாசஸும் கொடுத்துட்டாங்க. ஏடா, எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல, உன்னோட ஃபேன்ஸோட மென்டாலிட்டி உனக்கு புரியாதா? எனக்கு இவங்க இவ்வளோ ரேஷா ஆக்ட் பண்ணுவாங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சதுதான். ஏன்னா டேய், ஒரு சிஎஸ்கே ஃபேன் அங்க போயிட்டு மேட்ச் பார்த்துட்டு வெளில வரும்போது அன்சேஃபா ஃபீல் பண்றான் அப்படின்னா, உன்னோட ஃபேன்ஸோட மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கு. நீ அதை புரிஞ்சுட்டு பண்ணதுக்கு தான் நீ அப்புறம் நடந்துக்கணும்.
ஒரு இல்ல 3 dude, எனக்கு நாள் டோட்டலா எனக்கு அந்த பாயிண்ட் தான் எனக்கு அதுதான் அது சரி. ஓகே, பிளேயர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தினேஷ் கார்த்திக் இல்ல கோலி சொல்றதெல்லாம் ஓகே லாயலா இருக்காங்களா, அவங்களுக்கு அது வந்து உண்மையிலே புரியல. அவங்க ஃபேன்ஸை பத்தி அவங்க வந்து வெறும் லாயலா இருக்காங்கன்றத மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், கார்த்திக்கு தெரியும், தினேஷ் கார்த்திக்கு தெரியும், ஆமா பேசிக்கான தெரியும். ஒருத்தனுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன், அவனே சொல்லியிருக்கான். தினேஷ் கார்த்திக் செட் இன் இன்டர்வியூ வித் அஸ்வின், என்னன்னா உன்னை எந்த ஃபேனும் உன்னை வந்துட்டு வேற ஒரு டீம் கிட்ட இருக்கிற ஃபேன்ஸ் கிட்ட விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அதே ஃபேன் தான் உன்னோட டிஎம்ல வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து அபியூஸ் பண்ணுவாங்க ஆ, அப்படின்னு சொல்லியிருக்கான். இததான் நம்ம ஆஷ் அண்ணா திருச்சி பேசி மாத்தி பேசி சம்மடி வாங்கினாரு ட்விட்டர்ல. அதை பத்தி பேச ஆமா வேணாம் நம்ம. அது வந்துட்டு என்னன்னா, இவன் வந்துட்டு இந்த மாதிரிதான் மென்டாலிட்டி இருக்கு. இவனுங்க ஆமா இவ்வளவு ரோகா இருக்காங்க அப்படின்ற. ஏன்னா இல்ல, 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தன் வின் பண்ணிட்டு வரான்னா ஆப்வியஸ்லி அவ்வளவு செலிப்ரேஷன்ஸ் எல்லா குதூகலமெல்லாம் இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும் தான், கரெக்ட். ஆமா. கண்டிப்பா இருக்கும். நான் என்ன சொல்றேன், அடுத்த நாளே வைக்கணுமா? ஏன் சண்டே வரைக்கும் உன்னால போஸ்ட்போன் பண்ண முடியாதா? சரிடா, இல்ல போஸ்ட்போன் ஒரு பண்ண வாரம் முடியாது. டைம் கொடுத்தா கூட என்னவா? ஒரு ஒரு வாரம் வாரம் டைம் டைம். கொடுத்தேன்னா ஒரு நாள் டைம்ல எப்படி அந்த அவ்வளவு பெரிய ஆபீசர்ஸ் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும்? அப்புறம் ஸ்டேடியம்ல 21 கேட் இருந்ததா, வெறும் 3 கேட் மட்டும் தான் ஓபன் பண்ண விட்டாங்களாம். இதுல நீ ஃப்ரீ பாஸும் கொடுத்துட்ட. சரியா, எனக்கு ம். வந்துட்டு இவ்வளவு பண்ணிட்ட. சரியா, இவ்வளவு பண்ணா ஸ்டாம்பீட் நடக்கதான் போகுது. ஓகே, அது வந்துட்டு ஆ. அன்அவாய்டபிள். எனக்கு என்னதுன்னா, இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு கோழி எல்லாம் குறை சொல்லாதீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நான் குறை எல்லாம் சொல்லல. இந்த 11 பேர் சாவுக்கும் இவன் தான் ஒருத்தன் தான் காரணம். நான் யாரையுமே ஆமா பின் அது பாயிண்ட்லாம் பண்ணல. எக்ஸாக்ட்லி. ஒரே ஆள பின் நம்ம சொல்ல பாயிண்ட்லாம் பண்ணல. முடியாது. நான் என்ன சொல்றேன், அது ஒரே ஒரு கேள்விதான் நான் கேக்குறேன்டா. தோனி சிஎஸ்கேக்கு எப்படியோ அதே மாதிரி தானே கோலி ஆர்சிபிக்கு. ஆமா. தோனி பிரான்சைசிக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரப்போசல் முன் வச்சா பிரான்சைசி வில் டெஃபினெட்லி கன்சிடர் இட். கன்சிடர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? என்னோட கேள்வி இதுதான். சோ இது ஒரு ப்ரோ, பேசிக்கான பிரான்சைஸி ஹியூமன். இல்ல அது மட்டும் இல்ல. போயிட்டு இருக்கு. நான் என்ன என்னது சொல்றேன்னா, என்னது இவங்களோட பிஆர் ரேட்டிங்ஸ் பிளஸ் இவங்களோட இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து ஏத்தி ஒரு பெருசா வேர்ல்டு லெவல்ல நம்பர் 1 பிரான்சைசி ஆகணும்னு பாக்குறாங்களான்னு அந்த அந்த இல்ல நோக்கமா இல்ல, கூட நீ இருக்கலாம். அதெல்லாம் நான் என்ன என்னவோ சொல்றேன்னா பண்ணிட்டு இந்த போடா. நான் இரு ஒரு நிமிஷம், நான் முடிச்சிடுறேன். ஓகே ஓகே. என்ன வேணா பண்ணிட்டு போனி, வேர்ல்டு லெவல்ல உன் ஃபேன்ஸை வச்சு பிரான்சைசி நம்பர் 1 பிரான்சைசி என்ன வேணா அவ, சோசியல் மீடியால ஹையஸ்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாமே வச்சுக்கூட, எனக்கு அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் என்ன கேக்குறேன், இதுல கோலியே நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கவே இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், கோலி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் கிரிக்கெட்டர் ஹூ மேட் ஐபிஎல் ப்ரௌடு. ஏன்னா உன்னோட பிரான்சைசிக்கு அவன் ஆடுறான்னா, அவன் சொன்னா அந்த பிரான்சைசி அந்த டிசிஷனை கன்சிடர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இஸ் வாட் மை கொஸ்டின். இந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணு. கன்சிடர் பண்ணுவாங்க, ஆஃப் கோர்ஸ் பண்ணுவாங்க. அவரு இது பாருங்க, இப்ப அவர் நான் என்ன சொல்றேன், இப்போ உனக்கு அடுத்த நாளே பரேட் வைக்கணும்னா உன்னோட பேசிக்கான ஹியூமன் மென்டாலிட்டி என்ன யோசிக்கும்? நானா இருந்தா என்ன யோசிப்பேன்னு நான் சொல்றேன்னா, அங்க இருக்கிற ஃபேன்ஸோட சேஃப்டி. ஓகேவா, ம். அங்க இருக்கிற ஃபேன்ஸோட சேஃப்டி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஞாபகம் வரும். நான் அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தேன்னா, அடுத்த நாளே ஆமா. நான் வின் பண்ணிட்டேன்றதுக்காக என் கப்ப தூக்கி நான் வந்து ஊர்வலம் வந்துறேன்ற பேர்ல அடுத்தவனை வந்துட்டு ஹார்ம் பண்ணும் நான் நினைக்க மாட்டேன். இப்ப அவன் நினைச்சான்னு ம். நான் சொல்லல, ஐ வில் மேக் திஸ் கிளியர். நான் என்ன சொல்றேன், எப்படியாவது இதை ஆர்கனைஸ் பண்றவன்ட்ட அடுத்த நாளே வைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குமா? எனக்கு கேக்குறது, இதுல ம். கோலியை நீங்க ரெஸ்பான்சிபிளாவே வைக்காதீங்க. அதுல அவன் என்ன பண்ணுவாரு, பிரான்சைசி இவ்வளவு பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாமே இருக்கு, பிரான்சைசி உன்னை வச்சு இது எண்ட் ஆஃப் த டே நான் என்ன வந்து சொல்றேன், மேனேஜ்மெண்ட் தான் இந்த முடிவு உன்னை எடுக்கணும். வச்சு ஒரு நிமிஷம், உன்னை ஓகே வச்சு அவன் வந்துட்டு காசு சம்பாதிக்கணுமோ இல்ல உன்னை வச்சு அவன் பீப்புளை கெயின் பண்ண அட்டென்ஷன் கெயின் பண்ணணும்னு உன்னை வச்சு ஒருத்தன் நினைக்கிறான்னா, அதுக்கு நீ எதுவுமே பண்ண மாட்டியா? அமைதியா இருப்பியா? ஓகேடா பண்ணிக்கோ நான் வரேன் அப்படின்னு இருப்பியா? நான் என்ன கேக்குறேன், ஒரு பேசிக் ஹியூமன் மென்டாலிட்டி ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின் அபவுட் யுவர் ஃபேன் சேஃப்டின்றது இருக்காதா? அதுதான் நான் ஆ. கேக்குறேன். நான் வந்துட்டு நான் அந்த ஆளெல்லாம் பின் பாயிண்ட் எல்லாம் பண்ணல. சரியா, ம். புரியுது. நான் வந்துட்டு இல்ல இது இந்த வந்து சாவுக்கு இவன் தான் அக்கௌண்டபிள் அப்படின்னு நான் யாரையுமே பின் பாயிண்ட் பண்ணல. மை கொஸ்டின் இஸ், ஒய் கான்ட் எவ்ரி ஒன் டேக் தி அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் இட்? ஓகேவா, நீ எக்ஸாக்ட்லி, வந்துட்டு நான் அதுதான் என்னோட பாயிண்ட்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி இது நீங்க at the end யாருமே of the day இது எடுத்துக்கிறதுக்கு வந்து ரெடியா இல்லையேன்னு மேனேஜ்மெண்ட் தான் நான் தலையில சொல்றேன். தானே வந்து விழுது. இது அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவு தான். சோ கோலி வந்து பெருசா அவர் இன்டரப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு வாட்டி அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, இன்னைக்கே நடத்தணும்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்துருச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு இருந்து அப்ரூவல் வாங்கி பர்மிஷன் அதுதான் வாங்கி அதை சொல்றேன், நான் நடத்திட்டாங்க. வந்து அவங்க தான் என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணணும். எடுத்த டிசிஷன் தான் எல்லாமே ஒத்துக்கிறேன். மேனேஜ்மெண்டோட டிசிஷனை ஆல்டர் பண்ற ஒரு பொசிஷன்ல இருக்கிற அவ்வளவு பெரிய பிளேயரா இருக்கிற நீ கொஸ்டின் கேட்க மாட்டியா மேனேஜ்மெண்ட்ட? என்னோட கேள்வி இல்ல இதுதான். அதான் இதுக்கப்புறம் லைக் நான் தான் டேக் ஓவர் பண்ண நினைக்கிறேன்.
கோலி சொல்லலன்னு வச்சுக்கோங்க, கோலி வந்து டைரக்டா போய் ஆர்சிபி கிட்ட நான் வந்து நாளைக்கு லண்டன் போனோம் அதனால இப்படி வைங்க அப்படின்னு சொல்லலன்னு வச்சுக்குவோம். கோலி சொல்லனா மேனேஜ்மெண்ட்டுக்கு அது தெரியதான் போகுது நாளைக்கு லண்டன் போக தான் போறாரு அப்படின்றது. இதை புஷ் பண்ணது யாரு? கர்நாடகா போலீஸ்ல இருந்து எல்லாருமே கேக்குறாங்க, எங்களுக்கு 2 days டைம் வேணும். அவங்க இத்தனைக்கும் கேட்டுட்டாங்க, இவங்களா கூட போய் சொல்லல. எங்களுக்கு நீங்க செலிப்ரேஷன் பண்ண போறீங்கன்னு தெரியும், எங்களுக்கு 2 days டைம் கொடுங்க, நான் பண்ண வேணாம்னா சொல்ல, அந்த 2 நாள் எங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. அதை மீறியும் வந்து இதை புஷ் பண்ணது வந்து கோலி சொல்லல, கோலி டைரக்டா இன்வால்வ் ஆகல, அவருக்கு என்ன கூட தெரியினாலும் கோலின்ற ஒரு மனுஷன் லண்டன் போறதுனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆரம்பிச்சது. அதான் இது வந்து கோலி மேல மட்டும் பின் பாயிண்ட் நடக்கிறது. அவர் லண்டன் போறாரு, ஓகே, அதை வந்து மேனேஜ்மெண்ட் கன்சிடர் பண்றாங்க, ஓகே, அடுத்து இவங்க 2 நாள் டைம் கேக்குறாங்க, ஓகே. இந்த மாதிரி எல்லாரோட சேர்ந்தும் பண்ண ஒரே மிஸ்டேக் தான் இது. இவங்க பண்ணாங்கன்னு ஒருத்தரை தனியா சொல்லிடவே முடியாது. அதுதான். அது கரெக்ட். எனக்கு பின் பாயிண்ட் பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிறது வந்து பிளேயர்ஸும் சரி, மேனேஜ்மெண்ட்டும் சரி, கவர்மெண்ட்டும் சரி, 3 இல்ல பேருமே வந்து அதெல்லாம் நான் சுத்தி சொன்னேன். எடுக்க நிறைய பேர் வந்து முடியும்னா இது ஓகே இந்த பின்னாடி காசு கொடுக்கறது, ஃபேமிலி போய் பாக்குறது, அதெல்லாம் கோலியோட பர்சனல் கால், அதெல்லாம் நம்ம வந்து கேட்க கூடாது. நான் என்ன சொல்றேன், கப்பு வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேராவா அடிச்சது இந்த கோலிக்கு, இது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, தெரியாமலேவா லண்டன் கிளம்பி போயிட்டாரு. அது அடுத்த நாளே வெடிச்சிருச்சு டக்குன்னு சோசியல் மீடியால. ஒரு ஆர்சிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து சும்மா ஒரு லைன் கேப்ஷனா, ஓகே என்னோட கண்டாலசன்ஸும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு போடுறாருன்னா, அப்போ இது இது வந்து நான் அகைன் கோலி இப்படிப்பட்டவர் தான், இவர் பாருங்க டிராஃபி செல்ஃபிஷ் எல்லாம் சொல்ல வரல, இது ஒரு ராங்கான டிசிஷன். இதை வந்து கோலி இந்த இடத்துல தப்பா ஹேண்டில் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சோ அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு இப்படி வேற சொல்றாங்க, ஏன்டா as a பீப்புளா உங்களுக்கு தெரியாதா, நீங்க எல்லாம் ஏன் போறீங்க, இந்தியன் பீப்புளோட மென்டாலிட்டி இதுதான். எனக்கு தெரிஞ்சு விக்டிமை ஏன்டா பிளேம் பண்றீங்க, நீங்க இப்படி நீங்க ஃப்ரீ பாசஸ்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லாரும் அப்படி வரதான்டா செய்வான். எல்லாம் எப்போ ஏதாவது ஒண்ணு ஃப்ரீயா இருக்குன்னா நான் போய் அதை ஃபர்ஸ்ட் அடையணும் தான் நான் பாப்பேன். அதுதான் ஒரு பேசிக் ஹியூமன் மென்டாலிட்டின்றது. நம்ம நாட்டுல இத பாருங்க, நம்ம நாட்டுல இதெல்லாம் வந்து சகஜம் தாங்க. ஏன்னா யாராவது ஒரு பிரபலமான இவங்க யாராவது ஒருத்தங்க சும்மா ஒருத்தங்க ரோட்ல வராங்கனாலே கூட்டம் லட்சக்கணக்குல திரண்டுப்பாங்கல்ல. சோ இது வந்து நம்ம நாட்டுல நடக்கிற சகஜம் தான். அப்படி பார்த்தா நீ முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி வரேன், இந்த மாதிரி ஒரு பெரேட் நடத்த போறோம்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து எப்படி, அதாவது வந்து ஒரே நாள்ல வின் பண்ணது நைட்டு எல்லாம் முடியறதுக்கு மணி 12:30 வின் பண்ணிட்டாங்கன்னு தெரியறது எத்தனை மணி, ஒரு 11:30க்கு மேட்ச் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. அடுத்த நாள் மத்தியானம் 3:30 மணினா எவ்வளவு டைம் தராங்க அவங்களுக்கு? 15 மணி நேரம் டைம். அதுக்குள்ள நீ எப்படியாவது பண்ணணும், ஓகேவா? முன்னெச்சரிக்கைகள் எல்லாமே பண்ணணும். நான் என்ன சொல்றேன், சரிடா இத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ஸ்டேடியம்ல 21 கேட் இருக்கான், 3 கேட்டை மட்டும்தான் நீ ஓபன் பண்ற, ஃப்ரீ பாசஸ்னு சொல்லிட்ட, என்னடா பண்றீங்க? 21 கேட்டையும் அப்ப ஓபன் பண்ணி விட வேண்டியதானே அட்லீஸ்ட். இல்ல அதான் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளவு கிரவுட் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நீ விடுற ஏன் அந்த மாதிரி கும்பலா வந்து ஒரு 10-15 பேர் ஒரே அடியா நுழைய விடுற, கியூ பண்ணி அலைய விடுன்ற. அதான் அந்த கியூன்றதுக்கு தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் வேணும், அதுக்கு தான் 2 நாள் டைம் கேட்டிருக்காங்க. அங்க பேரிகேட் போட்டு கியூவா அழகா வச்சு விடுவாங்க. ஏன் லைக் ஓகே ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் இழுக்க விரும்பல, ஏதோ ஒண்ணு அட்லீஸ்ட் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒண்ணு. அந்த சிஎம் சித்தராமையா வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, கும்பமேளால 40-50 பேர் செத்தும் போதெல்லாம் கேட்கல, நீங்க வந்துட்டு இப்ப 16 பேர் இங்க செத்தது கேக்குறீங்க. டேய் உன்கிட்ட நான் வந்துட்டு இது வந்துட்டு நார்மலா ஒரு ஹியூமன்கிட்ட வந்துட்டு பேசணும்னா, இப்போ நான் உன்கிட்ட கேக்குறேன்னா அதுக்கான பதில் தான் எனக்கு வேணும். அவன் இப்படி பண்ணா நான் பண்ணேன், அவன் இப்படி பண்ணா அவனை கேட்க மாட்டீங்க, நான் இப்படி பண்ணேன் அதோட கம்மியா இருக்கு, என்ன மட்டும் கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு கேட்கணும். அவன் பண்ணது தப்புதான், அவனுக்கான கேள்விகள் கேட்கப்படும், சரியா? அத நீ கேட்டனா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகவும் தெரியும். கும்பமேளா ஏன்டா நடத்துனீங்க அப்படின்னு கேட்டனா இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய வெடி வெடிக்கும்னு தெரியும், சரியா? அதை டைரக்டால கேட்ட முடியாது. இங்க இருக்கிற ஆளுங்கள்ட்ட வந்துட்டு ஏன்டா கும்பமேளா நடத்துனீங்கன்னா அவ்வளவு பெரிய வெடி வெடிக்கும், அதெல்லாம் கேட்க முடியாது. இங்க நடத்தினத கும்பமேளால அவ்வளோ இதை வந்துட்டு சரி அவன் பண்றான்றதுக்காக அவன மாதிரியேதான் உன்னோட ஆர்கனைசேஷனும் இருக்குமா? உனக்கு டைம் கொடுக்கல, உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே எனக்கு புரியுது, பட் இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா? எனக்கு இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டான்னு கேக்குறேன். இங்க ஒரு அதான் இல்ல டூட், அதான் நீ அந்த விக்டிம் பிளேமிங் சொன்னல, அதை பத்தி சொல்லணும். அதை எக்ஸாக்ட்லி இப்போ வந்து பிஎஸ்சில பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் ஜெயிச்சாங்கல்ல, அங்க பிரான்ஸ்ல ஜெயிச்சாங்க, யுஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாங்க, இதே மாதிரி தான். அது வந்து ஒரு 2 days டைம் வந்து இதை விட அது ஆக்சுவலா பெரிய கிரௌட் தான். அந்த கிரௌடுக்கு போறவன் தெரிஞ்சுதான் போறான். இவங்க வந்து கேக்குறாங்க, இப்ப இந்த விக்டிம் பிளேம் தான் எக்ஸாக்ட்லி, நீ உன்னை யாரு போய் சாவ சொன்னது, உன்னை யாரு போய் அடிபட்டு வர சொன்னதா,
அங்க போறவன் தெரிஞ்சுதான் போறான். ஒரு ஃபேன்ன்றவன் டீம் வின் பண்ணா செலிப்ரேட் பண்ணதான் செய்வான். ஓகேவா? இதெல்லாம் வந்து இவங்க விக்டிம் மேல வந்து அப்படியே திருப்பி வந்து இன்ஜுரி ஆகுன்றது அவனுக்கு தெரியும். யாரும் வந்து சாவுன்ற நிலைமைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. பட் இன்ஜுரிஸ் அன்கான்சியஸ் சாவுன்றது எல்லாருக்குமே தெரியும். பேசிக்கா என்ன லைட்டா இப்படி சரச்சா இங்க வந்து ஸ்கிராச் ஆக போகுது, அது வந்து இன்ஜுரி தான். ஒண்ணும் இல்ல, ப்ரீ மேட்ச் நானே என் ஃப்ரெண்டு 2023ல பிராக்டிஸ் மேட்சுக்கு போனோம். கேட் அப்படியே மூடுறாங்க, என் ஃப்ரெண்ட் வந்து கையில இங்க அப்படியே கிழிச்சுக்கிட்டான். ரொம்ப பெரிய அடியில பட் லைட்டா கிழிச்சுக்கிட்டான். அது அகைன் ஒரு இன்ஜுரி தான். தெரிஞ்சுதான் போறேன். இப்படி அது அவனுக்கு எனக்கு ஆயிருக்கலாம், மேபி அது அவனுக்கு ஆயிருச்சு அன்னைக்கு. சாவோம் அப்படின்றது வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டா. நாங்க வந்து செலிப்ரேஷன் போவோம், ஆமா செத்துருவோம் தெரிஞ்சுதான் போனோம்னா யாருமே போகவே மாட்டாங்க. மொத்தத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது நீங்க வந்து நேரம் ஒதுக்கி வச்சு இவங்களுக்காக 2 நாள் டைம் இருக்கு, இந்த ஏற்பாடுலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விழா நடத்துறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. திடுதிப்புன்னு டே நாங்க நாளைக்கே வரோம், எனக்கு வெளியூர் போற அப்பாயின்மெண்ட் இருக்கு, வெளிநாட்டு போற அப்பாயின்மெண்ட் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க, ஜனங்களோட பாதுகாப்பை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் சொல்றேன். இது ஆர்டரா சொல்லணும்னா ஆர்சிபி வின் பண்ணாங்க, கோலி லண்டன் போனோம். ஓகே, அது கோலி லண்டன் போது கோலிக்கு பர்சனல் ஒர்க் இருக்கலாம். பட் ஸ்டில் கோலி லண்டன் போனோம் ஃபர்ஸ்ட் அங்க ஒரு ஃபால்ட் ஆரம்பிக்குது. அதை வந்து ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஏன் அக்செப்ட் பண்ணாங்க, அது ரெண்டாவது. அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இந்த ஆர்கனைசர்ஸ் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, போலீஸ் கவர்மெண்ட் ஆகட்டும், இது மூணாவது. சோ அப்படியே ஆர்டர் எல்லாருமே தப்பு இருக்குதான். சரி, நம்ம வந்து ஒருத்தரை வந்து எதாவது சொல்றோம், ஒரு இன்டென்ஷன் இருக்கு இதுல. நான் சொல்றேன் ஒரு ஒரே ஒரு இன்டென்ஷன் இருக்கு. நிமிஷம் நான் இதை மட்டும் தெளிவா சொல்லிடுறேன். நான் வந்துட்டு கர்நாடகா சிஎம் கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருக்கேன். நான் அவரையும் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு எதிர்கருத்து இருக்குன்றதான் நான் இங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அவரை நான் எந்த இதுலயும் டிஃபேம் பண்ணவோ அதெல்லாம் நான் இந்த இடத்துல பண்ண கிடையாது. ஐ எம் நாட் பின் பாயிண்டிங் எனிவன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் திஸ் கிளியர் அகைன். ஐ எம் நாட் பின் பாயிண்டிங் எனிவன். வி ஆர் நாட் பின் பாயிண்டிங் எனிவன். அதை இந்த இடத்துல நான் கரெக்டா சொல்லணும். ஆனா இவ்வளவு தப்புகள் நடந்திருக்குன்றத மட்டும்தான் நாங்க இங்க சொல்றோம். இதுல ஒரு இன்டென்ஷன் இருக்குங்க, நான் அதை மட்டும் கேரண்டியா சொல்லிடுறேன். ஒரு இன்டென்ஷன் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை தாண்டினா இந்த ஆர்சிபி பிரான்சைசி வேற எங்கேயுமே கிடையாது. நீங்க SA20ல இந்த ஆர்சிபி பிரான்சைசி கிடையாது, ILT20ல ஆர்சிபி பிரான்சைசி கிடையாது, ஓகே சிபிஎல்லையும் ஆர்சிபி பிரான்சைசி கிடையாது. இவங்க எப்படியாவது ஓவர்சீஸ்ல, அதாவது எங்களை ஏன்டா எங்க பிரான்சைசி எடுக்காம விட்டீங்க, எங்களுக்கு அதிகமா ஃபாலோவர்ஸ் இருக்கு, எங்களை எப்படா அதாவது கன்சிடர் பண்ணாம விடுறீங்க, இத பாருங்கடா. இது அவங்க கையில கன்சிடர் பண்றதெல்லாம் இல்ல, இது ஆர்சிபி தான் தப்பு. ஏன்னா அவங்க டெண்டர் கொடுக்கும்போது அவங்க பிரான்சைசி ஏதாவது ப்ரொபோசல் வச்சிருக்கணும், அவங்கள யாரும் தடுக்கலையே. ஆமா, நடக்குது. அதுல சென்னை பிரான்சைசி வந்து வைக்கவே இல்லை. ஏன்னா அவங்க லைக் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்க வச்சு ஆட முடியாது, எல்லாம் விமன் ஆடுறாங்க. அது ஒரு இதெல்லாம் ஒரு தாக்கன்ற மாதிரி தான் இருக்கு. பட் உண்மை பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அது ஒரு ரீசன் தான். நீங்க கிங்ஸ் போட்டு விமனை வச்சு ஆட முடியாது. சோ இப்ப நாங்க திரும்ப யோசிச்சுட்டு இருக்காங்க, ஓகே அதே பிரான்சைசி பேரை வச்சு வேற ஏதாவது. ஏன்னா நீங்க எந்த இடத்துல பார்த்தாலுமே பிரான்சைசி பேருன்றது மாற போறது இல்லை. ஃபுட்பாலே நடக்கும். மான்செஸ்டர் சிட்டி வச்சிருக்கவங்க தான் வந்து இங்க மும்பை சிட்டி வச்சிருக்கான் ISL. அதே மாதிரி அங்க நியூயார்க் சிட்டி வச்சிருக்கான். அவனோட அந்த இப்போ சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும், பஞ்சாப் கிங்ஸ்ல வெறும் கிங்ஸ் ஆகட்டும், அந்த பேரை எடுத்துட்டு பிரான்சைஸ் நீங்க வைக்க முடியாது. இவங்க வந்து அப்போலாம் யாருக்கும் WPL வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சுட்டாங்க. இப்ப இவங்களால WPL பிரான்சைஸ் எடுக்க முடியல. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அது. மத்த ரீசன்ஸ் ஓகே, மத்த ஸ்டேக் இருக்கு, விமன் டீம் வாங்கணுமா, இது எந்த அளவுக்கு போகும் பார்த்துட்டு அதெல்லாம் இருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்றது. பட் நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? நீங்க 2 பேர் சொல்லுங்க. இது ஒரு ரீசனா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பா. சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சுட்டு நீங்க விமனை வச்சு ஆட முடியாது WPL. நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன்னா, ஓனர் ஸ்ரீனிவாசன் வந்துட்டு ஒரு மிசோஜனிஸ்ட்னு கேள்விப்பட்டேன். அதனால கூட மிசோஜனிஸ்ட்னா ஒரு ஆண்மை, என்ன சொல்றது, ஒரு மாஸ்குலினிட்டி சப்போர்ட்டர், அதாவது ஒரு விமனை வந்துட்டு அவ்வளோ சம இல்ல அப்படின்னு நினைக்கிறவருன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். எனக்கு ஆமா, மேல் டாமினண்டா, எக்ஸாக்ட்லி. அது வந்துட்டு எவ்வளவு அளவுக்கு எனக்கு தெரியாது. இப்படி நான் கேள்விப்பட்டேன், அதனாலயா கூட இருக்கலாம். ஆனா அடுத்த தடவை டெண்டர் வந்தா சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தடவை சப்மிட் பண்ணுவோம். என்னைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட்னா ஈவன் நம்பர்ஸ்ல டீம் இருந்தா தான் நல்லா இருக்கும். 2 டீம்னா ஃபைனல். ஓகே 4 டீம் 6 டீம் 5 டீம்ன்றது ஓகே. இன்னும் இத நான் சொல்லலைங்க, நான் சொல்லல. அவர் மேல் டாமினன்ட் மிசோஜனிஸ்ட் நான் சொல்லலைங்க. எல்லாமே நம்ம கேள்விப்பட்டதுதான் முன்னாடி வைக்கிறோம், அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். நான் ரீல்ஸ் பார்த்து சொல்றேன். எனக்கு யாரும் பிரச்சனை போறேன். அந்த மாதிரி ஓகே, நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்துட்டோம். அந்த மாதிரி இங்க நம்ம டெண்டர் வாங்காம இருந்தது அது நம்மளோட ஃபால்ட் தான். அந்த மாதிரி RCB வந்து டெண்டர் வாங்காம இருந்தது அது அவங்களோட ஃபால்ட் தான்.
இது வந்து இவங்க பட் ஸ்டில் அது இல்ல அவங்களோட நோக்கம் அவங்களோட நோக்கம் என்னன்னா மத்தவங்கள உதைச்சிட்டு இது பண்ணன்றதுதான் அவங்களோட பிஆர் ஒர்க்ஸ் பண்ற ஒரு இது ஒரு நான் என்ன சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன். உன்னோட நீ செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு வின்னு, ம். என் தோனி சட்டைய கிழிச்சு அது மேல வண்டி ஏத்தி தான் நீ செலிப்ரேட் பண்ண, அதுதான் உன்னோட செலிப்ரேஷனா நான் கேக்குறேன். ம். எந்த தமிழ் ஆர்சிபி ஃபேனும் இதை பண்ண மாட்டான். நான் சொல்றேன் இதுக்கான Dude, நீ மெயினான வேற ரீசன். தமிழ் ஐயா RCB fans தான் இங்க கேவலமா இருக்காங்க. சேலம் நாமக்கல் எல்லாம் வண்டியை நிப்பாட்டி வச்சு இது பண்ணிருக்காங்க நீங்க. அது சரி, நான் ஒண்ணு சொல்ல, அதெல்லாம் பண்ற பப்ளிக் நியூசன்ஸ் பண்ற லூசு பசங்க எல்லாமே எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க இத ஒரு ஸ்போர்ட்டா பாக்குறது இல்ல. இவங்க இத மோர் தென் ஒரு தமிழ் வர்சஸ் கன்னடா ஃபைட்டா தான் இவங்க இதை பாக்குறாங்க. எல்லா ஆமா, இடத்துலயுமே exactly. ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கேனா அவங்க இப்படிதான் பாக்குறாங்க. அத நான் அடிச்சு சொல்லுவேன். ஓகேவா? இல்லனா ஒரு சிஎஸ்கே மேல இவங்க இவ்வளவு ஹேட் வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமே இல்லை. ஏன்னா கிளியர் டிஃபீட். யாரு இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் அவனுக்கு கூட சரியா விளையாடல. நம்ம கிளியர் டிஃபீட் சரியா. மத்த எந்த சீசனும் அவனுங்க காம்படிஷனே இல்லாத மாதிரிதான் சரியா. இதெல்லாம் kind of இவ்வளவு எங்க ஹேட் இருக்கிறதுக்கு காரணம், இவனுங்களெல்லாம் ஒரு ரைவல்ரின்னு நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் இதுதான். பிளஸ் அதான் ஏன் மும்பை ஆர்சிபி கூட தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா மும்பை 5 கப் வச்சிருக்காங்க, இப்ப ஆர்சிபி ஒரு கப் வச்சிருக்காங்க. ஆனா மும்பை ஆர்சிபின்றது அப்பப்போ நடக்கும் தான், இல்லன்னு சொல்ல. பட் இந்த சிஎஸ்கே ஆர்சிபி அளவுக்கு அது ஒரு ஹேட்டடான விஷயமா இல்லையே. இது இது சிம்பிளா வந்து சொல்றேன், எப்போ ஒரு intention மாறுதுன்னா தான். லாக்டவுனுக்கு அப்புறம் தான் இது வந்து மாறுது. நான் வந்து ஓப்பனா இது நான் ஃபீல் பண்ணதுனால நான் சொல்றேன். இந்த மாதிரி ஓகே நமக்கு தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா நிறைய பேர் இந்த மீம்ஸ்ல போடுறதாகட்டும், லாக்டவுனுக்கு அப்புறம் தான் அந்த எங்க தெரியுமா இந்த கண்ணன் தேவன்டே புடி சிஎஸ்கே புடின்னு ஆரம்பிச்சது தெரியுமா. அங்க இருந்து தான் எனக்கு தெரிஞ்சு சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. தேவையில்லாம நம்ம ஃபேன்ஸை கலாய்ச்சு அப்புறம் அவங்க வந்து திரும்ப தோத்ததுக்கு அப்புறம் நம்ம போய் அவங்கள கலாய்ச்சு எங்க இருந்து தான் இது வந்து அப்படியே ஒரு ரைவல்ரின்றதை தாண்டி ஒரு ஹேட்டடா வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். நான் தெரியல. சோ அதான் நான் சிம்பிளா சொல்றேன், இப்ப அவங்களோட இன்டென்ஷன் வந்து என்னன்னா, இப்ப இந்த சிஎஸ்கேவும் சரி மும்பை இந்தியன்ஸ் சரி ரெண்டு பேரும் எப்படியாச்சும் இந்த மாதிரி ஸ்லெட்ஜ் பண்ணி அவங்களோட வம்பு வச்சு மேல வரணும்ன்றது அவங்களோட ஒரு நோக்கம். நீ அதான் 5 சொல்றேன். கப் ஜெயிச்சா ஆட்டோமேட்டிக்கா ஃபேன்ஸ் வர போறாங்க. இல்ல அவங்களோட பிஆர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கூட நான் ட்விட்டர்ல வந்து ஒரு த்ரெட் படிச்சிட்டு இருந்தேன். அதாவது த்ரெட் ஒண்ணு சும்மா பாத்துட்டு இருந்தேன் ஒரு 4-5. என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்து அவரோட பிஆர் ஏதோ அதீம் ஷெட்டின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் யாரோ அவரோட அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. இல்ல இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்களே யாரோ. இல்ல அவனுங்க வின் பண்ணிட்டு ஒரு ட்வீட் கூட ஒண்ணு போட்டானுங்களே, we won all the battles and also the warன்னு கூட. இது வந்து ஸ்ரேயா ஐயர் மேல ஒரு அட்டாக் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸ்ரேயா ஐயர் என்ன பண்ணா, அவன் வந்து உங்க டீமை ஒன்னும் அவன் வந்து கலாய்க்கல. அவன் டீமோட பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறான். அவரோட டீம் தலைவர் என்ன பேசினாரு, என்னால இம்பாக்ட் பிளேயராலாம் ஆட முடியாது ப்ரோ, நான் வந்துட்டு ஃபீல்ட்ல தான் இருப்பேன், நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது ப்ரோ சரியா. என்ன சொன்னாலும் அவர் கேப்டன் பண்ணி 5 கப்பை வின் பண்ணிட்டாரு. நீங்க கேப்டன் பண்ணி ஒண்ணுமே புடுங்கல சரியா. நீங்க சும்மா இந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க அதுதான் ஓகே. இல்ல எனக்கு அதான் இப்போ ஸ்ரீனி ப்ரோ சொல்றது வந்து இல்ல நான் ஒரே சொல்லிடுறேன். அவர் வந்து அதை பிஆர் ஆக்டிவிட்டிஸ்க்காக பண்றாங்க. இது வந்து வெறும் ஃபேன்ஸா இருந்தாங்கன்னா ஓகே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். எல்லாருக்குமே அந்த பிஆர் லிங்க்ஸ் இருக்காது, சும்மா போறவங்க ஓகே. மேனேஜ்மெண்ட்டே கேவலமா தான் இருக்கானுங்க. இந்த ஷேயா ஷேர் விஷயம் ஒன்னா பிளஸ் இந்த டாட்னம், அதாவது இப்போ டாட்னம் மான்செஸ்டர் யுனைடெட் வந்து டாட்னம் ஜெயிச்சாங்கல்ல, அதுல அந்த மேனேஜர் வந்து எல்லாத்தையும் செகண்ட் சீசன்ல ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இழுக்கிறானுங்க. ஆண்டி ஃபிளவர் வின்ஸ் எவ்ரிதிங் இன் செகண்ட் சீசன். அவங்க டீமுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வின் பண்ணி தாண்டாருனா நீங்களா ஏதாவது சொல்லணும்னு சொல்லிக்காதீங்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மூணாவது லைக் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க சும்மா வார ஆர்சிபி டிராஃபின்றது அது வந்து சும்மா ஃபேன்களுக்கு நடுவில் பேசப்பட்டது. அப்படி ஒண்ணு இருக்குன்னே நிறைய பேர் தெரியாது. இவனுங்களே அதை எடுத்து போட்டு நீ சொன்னியே இப்ப பாரு வார ஆர்சிபி டிராஃபி ஃபைனலி நாங்க வின் பண்ணிட்டோம், இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம மீம்ஸா போட்டோமோ, அதாவது அவனுங்களுக்கு வந்து வேற மத்த அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அந்த வேலை எல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியல. வந்து ஃபேன்ஸ் ட்விட்டர் என்ன பண்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி மீம்ஸ் போட்டே வரணும். இந்த மீம் அதாவது சேர்த்து வச்சிருப்பானுங்க போல. இந்த சிவாஜி படத்துல 3 அடி வாங்கிட்டு எண்ணிட்டு இருக்க திரும்ப கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி எவன் இவ்வளவு நாள் போட்டுட்டே இருந்தான், இல்ல இந்த ட்வீட் போட்டான் இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு இப்போ ஒரு அடியா எடுத்து பாத்தியா நாங்க டிராஃபி வின் பண்றோன்றதே ஒரு 18 வாட்டி சொல்லிப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. மேனேஜ்மெண்ட்டே இவ்வளவு கேவலமா இருக்கும் போது ஃபேன்ஸ் கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. Finally, our deepest condolences to whomever has passed away. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ பொண்ணு நம்மளால மணி கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும் அந்த ஸ்டேஜ்க்குலாம் நம்ம இன்னும் வரல. பட் அகைன் மனசுக்குள்ள இது வந்து கண்டிப்பா நம்ம பாக்குற கிரிக்கெட் மூலியமா இப்படி ஒரு நடந்திருக்கு அப்படின்னும் போது அது கண்டிப்பா வந்து as a கிரிக்கெட் ஃபனா கஷ்டமா தான் இருக்கு. மத்தவங்கள பத்தி தெரியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியில கப்பு ஜெயிச்சுட்டு அதை பாக்கணும்ன்ற மகிழ்ச்சியில இந்த மாதிரி போயிருக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதாவது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப திருப்பி
திருப்பி இங்க சொல்றேன், இங்க நாங்க மேக் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே யாரையுமே குறை சொல்றதா இல்ல. இட் வாஸ் ஆமா அவர் ஓன் கரெக்ட் பர்சனல் கரெக்ட். ஒப்பீனியன் அபவுட் ஆமா திஸ் இஷ்யூ அண்ட் அதுதான் சம் நான் சொல்லிட்டு பர்சன்ஸ் சொன்னேன், ஃபார் கோலியை ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றோன்றது கூட. மேட். இரு நான் கோலி இந்த மத்தவங்க இடத்துல ஒரு சொன்ன ராங் டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எடுத்துட்டாரு. ம். ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னவோ நாங்க அதை தான் சொன்னோம். யாரையும் ஆமா பின் பாயிண்ட் பண்ணுங்கிறது எங்களோட இது ஆமா கிடையாது.